எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டால் உங்கள் பிளெஸிங்ஸாலையும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மண் பாத்திரத்தில் நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இது ரொம்ப ருசியாக ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் சேரும். சரி, இது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மண் பாத்திரம் லைட்டாக சூடானோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சோடனே 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா நடுவில் கீறிக்கோங்க. அப்புறம் காரம் எல்லாம் சாப்பாட்டில் இறங்கும். இந்த மாதிரி பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சமாக ஓரளவுக்கு நம்ம பொன்னிறமாக வதக்கினா போதும். நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெங்காயம் வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஏன் மஞ்சத்தூள் போடுறோம்னா, சட்டு நம்மளுக்கு அந்த தக்காளியோட தண்ணியில் நம்மளுக்கு உறிஞ்சிடும். அந்த தக்காளியும் நம்மளுக்கு சட்டுன்னு வெந்து தரும். அதனால கொஞ்சமாக கல்லுப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு வரமிளகா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் உங்களுக்கு கூட்டுறவோ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தக்காளி மசாலா நல்லா சுண்டி வர நேரத்தில் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். சாதம் நல்லா வடித்து வச்சுருக்கிறேன். அந்த சாதமும் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணும் போது நீங்கள் உப்பு இருக்குதான்னு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட சாதம் நல்லா வன்னுடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு அடுப்பில் நீங்கள் சிம்மில் வச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் சாதம் இந்த மாதிரி கலர்னிங்கன்னா நம்மளோட சூப்பரான தக்காளி சாதம் ரெடிங்க. அது மண் பாத்திரத்தில் செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் ஆஹா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.